வணக்கம். 1 கோடி ரூபாய் இருந்தா லைஃப் செட்டில்னு நீங்க நினைக்கிறீங்களா? ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் 1 கோடி ரூபாய் போதும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? உண்மையை சொல்லணும்னா இது எல்லாமே ஒரு டேஞ்சரஸ் மித். 1 கோடி ரூபாங்கிறது ஃபினிஷிங் லைன் கிடையாது. அது ஒரு செக் பாயிண்ட் மட்டும்தான். இன்றைய காலத்தில் அது லாங் டேர்முக்கு போதாததாகவே மாறிடுச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருந்துச்சு, எக்ஸ்பென்சஸ் குறைவாக இருந்துச்சு, வாழ்க்கை காலம் குறைவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டே குறைஞ்சிருச்சு, செலவுகள் அதிகமாயிருச்சு, ரிட்டையர்மெண்ட் பீரியடும் நீளமாயிருச்சு. ஸோ கடந்த 20 வருஷத்துக்கும் இப்பையும் அப்படியே டோட்டலாக மாறி இருக்கு. இதனால் அதே 1 கோடி ரூபா சேம் ரிசல்ட்டையும் இப்போ கொடுக்காது. இங்கே நம்ம பார்க்கறது இன்ஃப்ளேஷன் தான் ஒரு சைலண்ட் கில்லராக இருக்குது. வருஷத்துக்கு 6% இன்ஃப்ளேஷன்னா 10 வருஷத்தில் 1 கோடி ரூபாயோடைய வேல்யூ அப்படியே பாதி ஆயிரும். 20-30 வருஷங்கள் போணுச்சு அப்படின்னா வேல்யூ ரொம்ப குறைஞ்சிரும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா 1 கோடி இருந்தால் மாதம் 1 லட்சம் ரூபாய் வட்டி வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு பாதுகாப்பான முதலீடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வருஷத்துக்கு 3-4% மட்டும்தான் எடுக்க முடியும். அப்படி கணக்கு போட்டால் மாதத்துக்கு உங்களுக்கு வெறும் 25,000 35,000 தான் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, இப்போ இருக்கிற விலைவாசிக்கு 25,000 ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதாவே இருக்கும். அடுத்து ஹாஸ்பிட்டல் அப்புறம் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, வயசான காலத்தில் வர ஒரு பெரிய மெடிக்கல் எமர்ஜென்சி நீங்கள் சேமித்து வச்ச மொத்த சேமிப்பையும் ஒரு வாரத்தில் காலி பண்ண நேரிடும். லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். நம்ம வருமானம் கூடும்போது நம்ம ஆசைகளும் கூடும். நல்ல காரு, அடிக்கடி ட்ராவல், இப்படி பழகிட்டு ரிட்டையர்மெண்ட்டு கம்மியான காசை வச்சு வாழ்கிறது மன ரீதியாக ரொம்ப கஷ்டமானதாகவும் மாறிடும். ஸோ இங்கே நம்மளோட ரியாலிட்டி செக். அப்போ நிஜமான டார்கெட் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஊரில் நிம்மதியாக வாழணும்னா கூட 2.56-3 கோடி ரூபாய் வரைக்கும் இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷனுக்கு தேவைப்படும். இதே சென்னை, பெங்களூர் போன்ற மெட்ரோ நகரங்களில் 4-5 கோடி இருந்தால் தான் நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிற சாத்தியமாக மாறிட்டு வந்துட்டே இருக்குது. ஒரு சிம்பிள் ஃபார்முலா என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒரு வருஷ செலவை 25ஆல் பெருக்குங்க. அதுதான் உங்களுடைய உண்மையான கோலாக இருக்கணும். ஸோ இதனால் 1 கோடி ரூபாய்ங்கிறது ஒரு நல்ல ஆரம்பமாக தான் இருக்குமே தவிர அதுவே முடிவாக நம்ம எடுத்துக்கூடாது. பணத்தை வெறும் சேமிப்பாக வைக்காமல் பலவீனத்தை தாண்டி வளரக்கூடிய இடங்களில் முதலீடு பண்ண நம்ம கற்றுக்கணும். ஸோ இந்த வீடியோ ஒரு புதிய தெளிவான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கும் நம்புகிறேன். ஸோ இதை வச்சு நீங்களும் ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களோட சொந்த முடிவுகள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல முதலீடுகளை உங்கள் முதலீடுகளை தொடங்குங்க. இது போன்ற ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட கிளாரிட்டியான விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினச்சிங்கன்னா 0 தமிழ்நாடு பார்ட்னராக நாங்கள் இருக்கோம். எங்கள்கிட்டயே ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு எல்லா சப்போர்ட்டும் வாங்கிக்கலாம். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.